2019 ஆண்டு உலகக் கோப்பையை வெல்லும் அணிகள் என்றால் இந்தியாவுக்கு முதலிடம், அடுத்தாற்போல் இங்கிலாந்து ஆகிய அணிகளை மட்டுமே சொல்ல முடியும் என்று தென்னாப்பிரிக்கா கேப்டன் டியூ பிளிசிஸ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக் கோப்பை என்றாலே தென்னாப்பிரிக்கா அணிக்கு துரதிர்ஷ்டம் பிடித்து விடுகிறது. உலகக் கோப்பை தவிர மற்ற நாடுகளுடன் நடக்கும் போட்டித் தொடர்களில் சிறப்பாக விளையாடும் அந்த அணி உலகக் கோப்பையில் இதுவரை அரையிறுதியை தாண்டியதில்லை. கடந்த 2015 ஆண்டு உலகக் கோப்பையில் அரையிறுதியில் நியூசிலாந்து அணியிடம் தோல்வி அடைந்தது தென்னாப்பிரிக்கா. 43 ஓவர்களில் 298 ரன்கள் அடிக்க வேண்டிய போது ஸ்டெயின் வீசிய கடைசி பந்தில் நியூசிலாந்து வீரர் எலியட் சிக்ஸர் அடித்து வெற்றி பெற வைத்தார். துரதிர்ஷ்டத்துடன் தென்னாப்பிரிக்கா அணி வெளியேறியது. இந்த நிலையில் வரும் உலகக் கோப்பைக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது, தங்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக இருக்குமா என்று கேப்டன் டியூ பிளிசிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது: உலகக் கோப்பையில் வெல்ல வேண்டும் என்ற நெருக்கடி வந்தவுடன் எங்களுக்கு ஒரு விதமான அழுத்தம் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரை உலகக் கோப்பை வெல்லும் அளவுக்கு தகுந்த பலமான நிலையில் இருக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு உலகக் கோப்பையை வெல்லும் தகுதி முதலில் இந்திய அணிக்கு இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அதன் பின் இங்கிலாந்து அணிக்கு இருக்கிறது. இரு அணிகளுக்கும் இந்த முறை வாய்ப்பு இருக்கிறது. எங்கள் அணியில் இளம் வீரர்களும் அனுபவம் இல்லாதவர்களும் இருப்பதால் வாய்ப்பை நினைத்து உற்சாகமாக இருக்கிறார்கள். நாங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று இருக்கிறோம். நாங்கள் பலமான அணி என்று செய்தித்தாள்களில் வெளிவருகிறது. ஆனால் காகிதத்தில் மட்டும் பலமானது என்று இருந்தால் போதாது. கிரிக்கெட் என்பது காகிதத்தில் விளையாடும் விளையாட்டு அல்ல. எதிரணிகள் இப்போதுள்ள நிலையில் எங்களுடன் மோதினால் உண்மையாகவே கூறுகிறேன், வலிமையான அணியாக நாங்கள் இல்லை. ஆனால் தென்னாப்பிரிக்கா அணி உலகக் கோப்பைக்கு செல்லும் போது நாங்கள் பேசும் போதும் எங்களுடன் போட்டியிடும் அணியும் எங்களுக்கு எதிராக பேசத்தான் செய்வார்கள். கடந்த 2015 ஆண்டு உலகக் கோப்பையின் போது ஏராளமான முயற்சிகளையும் நேரத்தையும் கோப்பைகளை வெல்ல செலவிட்டது நினைவிருக்கிறது. ஆனால் கடைசியில் நாங்கள் சோர்வடைந்து திரும்பினோம். அணியில் உள்ள எல்லோரும் உலக கோப்பையை வெல்ல வேண்டும் என்று மோசமாக நினைக்கிறார்கள். ஆனால் கேப்டனாக என்னை பொறுத்தவரை முக்கியமான ஒன்றை உறுதி செய்ய விரும்புகிறேன். அணியில் உள்ள வீரர்கள் அனைவரும் சூப்பர்மேன் போல் நினைத்து விளையாடி வெற்றி பெற வைக்க முயற்சிக்காதீர்கள். கடந்த காலங்களில் தவறு செய்ததை நாங்கள் உணர்ந்து விட்டோம், அனுபவித்து விட்டோம். எதிர்பார்ப்புகள் உங்கள் தோளின் மீது அதிக சுமையை கொடுத்துவிடும். எப்போதும் போல் இங்கிலாந்து செல்லுங்கள், உலக கோப்பையில் விளையாடுங்கள். நம்முடைய முடிந்த அளவு சிறப்பான அளவுக்கு திறமையை வெளிப்படுத்துவோம் என்று டியூ பிளிசிஸ் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.